நாம் பல வரைபடங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் நம் பூமியில் உள்ள மிகவும் மர்மமான வியப்பூட்டக்கூடிய பெரிய வரைபடங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறு உள்ள வரைபடங்களை தான் நாஸ்கா கோடுகள் என்கின்றோம். இந்த கோடுகளை பற்றி ஆச்சரியமூட்டும் தகவல்களை பற்றி இங்கே காண்போம். நீங்கள் ஒரு விமானத்தில் தெற்கு பெருவின் உயரமான பாலைவன பகுதிக்கு மேலே பறந்து செல்லும் போது பாறைகள் மற்றும் மணல்களில் மந்தமான சூழலில் 2000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு பறந்து விரிந்த கோடுகளால் ஆன அமைப்பு காண முடியும். ஆனால் அது யாரால் போடப்பட்டது, எப்படி உருவானது என்பது குறித்து மர்மம் இன்றும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. தென் அமெரிக்காவில் உள்ள நவீன நகரமான நாஸ்காவிற்கு அருகில் லிமாவிற்கு தென்கிழக்கே 200 மைல் தொலைவில் உள்ள பெருவின் பகுதியில் இந்த கோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 800க்கும் மேற்பட்ட நேர்கோடுகள், 300 வடிவியல் உருவங்கள் மற்றும் 70 விலங்கு மற்றும் தாவர வடிவமைப்புகள் இந்த இடத்தில் காணப்படுகின்றன. வானத்தில் இருந்து பார்த்தால் மட்டுமே இந்த உருவங்களை அடையாளம் காண முடியும். நேரில் பார்க்கும்போது இந்த கோடுகள் சாதாரணமாகவே காட்சியளிக்கும். இந்த கோடுகள் 3 வகையாக உள்ளது. அவை நேர்கோடுகள், கேந்திர கணித வடிவிலான வடிவங்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற உருவங்கள் போன்றவை பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த உருவங்கள் அனைத்தும் வானிலிருந்து பார்த்தால் மட்டுமே தெளிவாக தெரியும். இந்த வரைபடங்களின் நோக்கம் வானிலிருந்து பார்த்தால் மட்டும் தெரியக்கூடியவை. 2000 ஆண்டுகளுக்கு முன் பறக்கும் தொழில்நுட்பம் இல்லாமல் இதனை எப்படி வரைந்திருக்க முடியும் என்பது இன்று வரை புரியாத புதிராகவே உள்ளது. இந்த கோடுகளால் ஆன உருவங்களை பயோமாப்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. சில நேர்கோடுகள் 30 மைல்கள் வரை கூட செல்கின்றன. அதே சமயம் பயோமார்க்கள் 50 முதல் 1200 அடி நீளம் வரைந்துள்ளது. சிலந்தி, ஹம்மிங்பேர்ட், கற்றாழை, குரங்கு, திமிங்கலம், லாமா, வாத்து, பூ, மரம், பல்லி மற்றும் நாய் போன்ற விலங்குகள் மற்றும் தாவர உருவங்களை இங்கு அதிகம் காணலாம். இந்த கோடுகள் பல கோடுகளாக இருப்பினும் இவை அனைத்தும் ஒரே புள்ளியில் சந்திக்கின்றன. இதில் முக்கிய கவனம் பெரும் உருவம் ஒன்று உள்ளது. ஒரு மலையில் ஒரு பக்கம் முழுவதிலும் தி அஸ்ட்ரோனட் என்ற புனைப்பெயர் கொண்ட ஒரு மனித உருவம் அமைந்துள்ளது. அவ்வளவு பெரிய உருவத்தை எப்படி உருவாக்கி இருக்க முடியும் என்ற மர்மம் இன்றும் முழுதாக விளங்கப்படவில்லை. இந்த கோடுகள் நிறைய பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் என பல உருவங்களை கொண்டுள்ளது. இந்த கோடுகளை அந்த பழங்குடியினர் நேரத்தை கணக்கிட வரைந்தனர் என்கின்றனர். இரும்பு தாது நிறைந்த இந்த நாஸ்கா கோடுகள் அதிக கூழாங்கற்கள் நிறைந்துள்ளது. இந்த கற்கள் உள்ள இடங்களை மட்டும் நீக்கி கோடுகளை வரைந்தனர். விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இந்த பாரிய கோடுகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த நாஸ்கா இன மக்களால் உருவாக்கப்பட்டன. அவர்கள் கிபி 1 முதல் 700 வரை செழித்து வளர்த்தனர். நாஸ்கா மக்களுக்கு முன்பு வாழ்ந்த சாவின் மற்றும் பரகாஸ் கலாச்சார மனிதர்கள் கூட சில ஜியோகிலிப்களை வரைந்திருக்கலாம் என்கின்றனர் அறிஞர்கள். மேலும் பழங்கால மக்கள் 12 முதல் 15 அங்குல பாறைகளை அகற்றி கீழே உள்ள இலகுவான மணலை வெளிப்படுத்துவதற்காக ஆழமாக தோண்டி அந்த குழிகளை இரும்பு ஆக்சைடு பூசப்பட்ட கூழாங்கற்களால் நிரப்பியிருக்கலாம். அப்படி மூடப்பட்ட பகுதியில் உருவங்கள் தெரியும்படி வடிவங்களை வடிவமைத்ததாக மானுடவியலாளர்கள் நம்புகின்றனர். இந்த கோடுகளை வரைய நாஸ்கா மக்களுக்கு ஏலியன்கள் உதவியிருக்கலாம் என சிலர் கூறுகின்றனர். இப்போது ஆராய்ந்த ஆய்வாளர்கள் சூரிய நட்சத்திரங்களின் பாதையை கணிக்க வரைந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஆய்வாளர் இதனை வானியல் பற்றி இந்த கோடுகள் கூறவில்லை, இவை தண்ணீர் மற்றும் வேளாண்மை பற்றி கூறுகிறது என்று ஆய்வாளர் கூறுகிறார். இந்த கோடுகள் அதன் அருகில் உள்ள கிராமத்தை குறிப்பதாக கூறுகின்றன. மரியா ரைசி என்ற ஆராய்ச்சியாளர் தன் வாழ்நாள் முழுவதும் நாஸ்கா கோடுகளை ஆராய்ச்சி செய்வதற்காகவே அர்ப்பணித்துள்ளார். இதற்கான ஒரு தெளிவான கூற்று எதுவும் இல்லை. அதனால் இன்று வரை மர்மமாக உள்ளது. இது வெறும் யூகம்தான். உண்மையில் இந்த உருவங்கள் எப்படி உருவானது என்பது யாருக்கும் தெரியாது. அதுவும் இவ்வளவு பெரிய அளவில் எப்படி மனிதனால் வளைந்திருக்க முடியும் என்பது பெரிய கேள்வியாகவே உள்ளது. அதுவும் கோடுகள் எல்லாம் வளைந்து நெளிந்து இல்லாமல் ஸ்கேல் வைத்து போடப்பட்டது போல நேராக உள்ளது.
1930களில் விமானிகள் கவனித்து சொன்ன பின்னர் தொடங்கிய ஆராய்ச்சி இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் போய்கொண்டே இருக்கின்றது. பல ஆராய்ச்சியாளர்கள் பல தியரிகளை முன்வைத்தாலும் எதுவும் இதற்கான சரியாக விளக்கத்தையோ காரணத்தையோ தரவில்லை. ஏலியன்களுக்கு இதோடு தொடர்பு இருக்கிறதா என்ற ஆராய்ச்சி கூட நடந்துள்ளது. இறைவனை வழிபடுவதற்காக இந்த நேர்கோடுகள் வரையப்பட்டிருக்கலாம் என்றும் மக்களால் கூறப்படுகிறது. பல ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்தாலும் இந்த கோடுகளை எவ்வாறு வரைந்தார்கள் இன்று வரை விடை கிடைக்கவே இல்லை. தற்போது இது மிகவும் பெரிய சுற்றுலா தலமாக உள்ளது. This is my mystery art.